என்டர்டைன்மெண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன கோல்டு எப்படி அதிகமாக எடுக்கிறதுங்கிறத வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி. நான் கடைசியான வீடியோவில் போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாது இது. ஸோ இது டவுன் ஹால் 8 பிளேயர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்ஸ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இப்போது ரஷ்டு பேஸாக இருந்தேன். என்னோட இப்போ டிஃபென்சஸ் எல்லாம் மேக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வால்ஸ் அப்கிரேட் பண்ணோம். நிறையா பணம் தேவைப்படும் அதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எலிக்சர் வந்து இருக்குது, நான் யூஸ் பண்ணாமலே இருக்கேன். எனக்கு இப்போ கோல்டு தான் தேவை. ஸோ இப்போ என்னென்ன ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்கிறேன். ட்ரெயின் ஆகிட்டுருக்கு, குயிக் ட்ரெயினில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இருக்கிறது 40 ஆர்ச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எலிக்சர் கலெக்டர்ஸ் மற்ற சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம மற்ற ட்ரூப்ஸ்க்கு வந்து ஆர்ச்சர்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜெயன்ட்ஸ் வந்து டிஃபென்ஸை பாதுகாக்கும். இப்போ டிஃபென்ஸை பார்த்துக்கும். 5 வால் பிரேக்கர்ஸ் வழக்கம் போல் நம்ம எப்போ எடுத்துகிட்டு போகிறது. 10 விசார்ட் வந்து சீக்கிரம் டேமேஜுக்கு. வல்கேரி 5 எடுத்துகிட்டு போகணும். இது வந்து வல்கேரி வந்து உங்களுக்கு டார்க் எலிக்சர் வந்து நீங்கள் 350 செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா வல்கேரி எடுத்துகிட்டு போங்க. அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களோட விஷ் என்ன ட்ரூப்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வல்கேரி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வல்கேரி வந்து ஒரு மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக கோல்டு எடுக்கலாம். 2 ஹீலிங் ஸ்பெல், ஒரு ரெட் ஸ்பெல். ஸோ இப்போ நான் அட்டாக் ரீப்ளே காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் கடைசியான விளையாண்ட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 3 lakhs எடுத்திருக்கேன் நார்மலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 lakhs உங்களுக்கு ஒரு ரீப்ளே காமிக்கிறேன். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு ட்ராஃபி போகும் குறையும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களோட மெயின் ஸ்கோப் என்னென்னா வந்து உங்களோட வால்ஸ் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ட்ராஃபிஸ் வந்து பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் குறையாது, கொஞ்சம் தான் குறையும். பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு 22 குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் இங்கே வந்து 32 ஏறி இருக்குது. ஸோ இந்த ரீப்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இதில் வந்து நீங்கள் அந்த கரெக்டான பேஸ் செலக்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா எலிக்சர் கலெக்டர்ஸில் இருக்கிற லூட் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வேலை ரொம்ப சின்னதாக முடிஞ்சுது. ஸோ இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எலிக்சர் கலெக்டர்ஸோ இல்லை கோல்டு கலெக்டர்ஸோ வந்து நீங்கள் லூட் எடுக்கணுன்னா, ஸோ இப்போ நம்ம இங்கே 2 இது இருக்குது. இதில் கண்டிப்பாக நிறையா லூட் இருக்கும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தோடனே வந்து ட்ரூப்ஸ் இறக்கி விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜெயன்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா இந்த 2 டிஃபென்சஸும் ஜெயன்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ஆர்ச்சர்ஸ் இறக்கி விட்டிங்கன்னா அந்த ஆர்ச்சர்ஸ் வந்து பின்னாடி இருந்து அந்த கோல்டு மைனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கோல்டெல்லாம் எடுத்துரும். ஸோ இதுதான் நார்மலான ஸ்ட்ராட்டஜி. இது அது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஜெயன்ஸ்க்கு இது திசை மாறிச்சுன்னா வந்து உங்கள் ஆர்ச்சர்ஸ் இறக்கும் போது டிஃபென்சஸ் வந்து ஆர்ச்சர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், பார்த்திங்கன்னா ஜெயன்ஸ் இறக்கிட்டு நான் விசார்டாக இருக்கிறேன். பாருங்க, ஒரு வல்கேரியாக இறக்கிருக்கேன். அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு எனக்கு இந்த அட்டாக்கு. அழகாக வந்து 3,27,000 எடுத்துருக்கேன். அதே சமயம் எலிக்சரும் ஒரு இதளவுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா 40% டேமேஜ். ட்ராஃபிஸ் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு லூட் தேவையான லூட் ஏறி இருக்குது. ஸோ இப்போது அடுத்த ரீப்ளே காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டாக். இந்த அட்டாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு எலிக்சரும் கிடச்சிருக்கு, டார்க் எலிக்சர் கிடச்சிருக்கு, கோல்டு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டால் நிரம்பி இருக்குது. அழகாக போய் லூட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸஸ் நீங்கள் இது கொஞ்சம் ஈஸியான பேஸஸ். ஏன்னா வால்ஸ் மட்டும் தான் மேக்ஸ் பண்ணியிருக்கான். மற்றபடி டிஃபென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாக ஒன்றுலாம் பார்த்திங்கன்னா ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இந்த வால் பிரேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணிடுது. ஜெயின்ஸ்க்கான வழியை ஆர்ச்சர்ஸ் வந்து பின்னாடி இருந்து அந்த எலிக்சர் கலெக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வரும். அப்புறம் விசார்ட் இறக்கணும். வல்கேரி பார்த்திங்கன்னா ஆர்ச்சர்ஸோடு இறக்கி விட்றேன். அது வந்து ஒரு பயங்கரமான டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸ்பீடப் பண்ணுறேன் ரீப்ளேயை. விசார்ட் தான் வந்து ஃபுல்லாக உட்காந்து நல்லா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்குது. இந்த விசார்ட் ஜெயண்ட் கூட்டணி வந்து செமையாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை பெக்கா யூஸ் பண்ணுற ஆளாக இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,70,000 எலிக்ஸிர் செலவாகும்.
ரொம்ப கம்மியாகும். பெக்கா வந்து அதிகமாகலாம். இல்லை எலிக்சரை வந்து வால்கேரி அதிகமாக போட்டிங்கன்னா கூட எலிக்சர் அதிகமாகும், டார்க் எலிக்சர். இது ஜென்ரலாக 350 5 வால்கேரிக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு வேளை இதில் ஏதாவது குறைகள் இல்லை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக வேலை செய்யலைன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம்.